இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத்தை எடுத்து நம்ம செய்து வருகிறோம். இன்னைக்கு அந்த வரிசையில ஜும்மாவுடைய நாள்ல இருக்கிறோம். அதுவும் பாத்தீங்கன்னா வாரத்திலேயே வைத்து மிக சிறந்த நாளான ஜும்மா நாள்ல இருக்கிறோம். இந்த நாள்ல நிறைய இபாதத்துகளை செய்வோம். ஆனா இன்னைக்கு இந்த அமலை மட்டும் எல்லாரும் மறந்து விடுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த அமலை ரொம்ப சிறப்பித்து கூறுகிறான். அதை அல்லாஹ் சொல்றான், இதை செய்யக்கூடிய மனிதர்கள் மிக 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 குறைவுன்னு சொல்கிறான். அந்த குறைந்த கூட்டத்திலேயாவது நாம ஒருவராக இருக்கணும். அல்லாஹ்வுக்கு பிடித்த அந்த அமலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த திக்ரை ஓதுனுங்கிறதுக்காகத்தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதன் காரணமாக கூட மற்றவங்களுக்கு காமிச்சு அவர்களும் இதை பார்த்து அமல் செய்து நன்மை பெறட்டும். அதற்கு நீங்கள் ஒரு காரணமா இருந்து இந்த ஜும்மாவுடைய நாள்ல அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய பேருங்கிட்ட துவா செய்ய சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க கேட்கக்கூடிய துவாவெல்லாம் படித்து உங்களுக்காக அல்லாஹ்விடத்துல துவா செய்து வருகிறேன். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை இந்த ஜும்மாவுடைய நாட்கள்ல தருவானாக. ஏன்னா ஜும்மாவுடைய நாள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. வாரம் முழுவதும் நம்ம கேட்டு கபூலாகாத துவாக்கள் கூட இன்னைக்கு துவா கபூலாகும். அதையும் பாத்தீங்கன்னா இதை ஓதி விட்டு கேளுங்க. காரணம் என்னன்னு பார்த்தா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரொம்பவே குறைந்த மனிதர்கள் தான் எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்காங்க, மத்தவங்களும் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாம் ஏன் வேதனை செய்ய போகிறோம், நீங்கள் நன்றியுள்ள அடியார்களாக இருக்கும் பட்சத்தில் நல்லா கேட்கிறான். அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான், நம்ம கொடுக்கக்கூடிய சோதனை, வேதனை, துன்பம், துயரம் இதெல்லாத்தையும் எடுத்துட்டா நாம ஏன் உங்களை வேதனை செய்ய போறோம், நீங்க எனக்கு நன்றியுள்ள அடியாரா இருந்தா நான் உங்களை அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம கஷ்டங்கள் எல்லாம் போகிறதுக்கு நம்ம அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதுதான் சிறந்தது. அதுலயும் ஒரு சஹாபி என்ன பண்றாங்க, அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னு துவா செய்யறாங்கன்னா, அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய குறைந்த கூட்டம்னு சொன்னீங்க, அந்த குறைந்த கூட்டத்துல என்னையும் ஒருவனாக ஆக்கி வை அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு இன்னொரு சஹாபி, என்ன அந்த குறைந்த கூட்டம், ஏன்னா நான் இதுவரை இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி கூட நான் கேட்டதில்லைன்னு கேட்கிறாங்க. அப்ப அவர்கள் இந்த அறிவிப்பை சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவர்களும் அந்த துவாவை செய்து வந்திருக்காங்க. அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக எங்களை ஆக்கி வைன்னு சொல்லி அவர்கள் கேட்டிருக்காங்க. நம்ம துவாலேயே பாத்தீங்கன்னா ஹதீஸ்ல இருக்குது, யா அல்லாஹ் உன்னை திக்ரு செய்வதற்கும் உனக்கு சுக்ரு செய்வதற்கும் உன்னை நினைத்து நான் வணங்குவதற்கும் எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சஹீஹான ஒரு துவாவே இருக்கு. அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்னு சொல்றோம், ஆனா செலுத்துறதுக்கு கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும். அதுக்கே நம்ம முதல்ல துவா செய்யணும். யா அல்லாஹ் உனக்கு நன்றி உள்ள அடியானாக நான் இருக்கணும், நீ ஒவ்வொரு நொடியும் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிகமத்தையும் நான் புரிஞ்சு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும்னு நீங்க கேட்கணும் அல்லாஹ்விடத்துல. அப்பதான் நம்ம நன்றி உள்ள அடியாராக இருக்க முடியும். அல்லாஹ்விடத்துல நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ ஆசைப்படுறோமோ அதை தான் அல்லாஹ் நமக்கு தருவான். உனக்கு கட்டுப்படணும்னு நம்ம கேட்டோம்னா தான், சரி நீ ஆசைப்படுகிறியா, அப்ப நீ எனக்கு கட்டுப்பட்ட அடியானாகவே இருந்து அல்லாஹ் நம்மளை அருள் புரிவான். அப்படி இருக்கவங்களுக்கு தான் இம்மை மறுமையுடைய வெற்றி அடிக்கும். அப்படி நன்றி செலுத்தவங்களுக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தா, இப்ப நீங்க ஒரு 4 பேருக்கு உதவி செய்றீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவர்களுக்கு இன்னும் நிறைய தேவைகள் உங்களிடத்துல இருக்கு, திரும்ப திரும்ப வராங்க. இப்ப திரும்ப திரும்ப வரும்போது அதுல ஒரு 2 பேர் நன்றி உள்ளவங்களா இருக்காங்க. நீங்க கொடுத்ததை நினைச்சு பார்த்து உங்கள்கிட்ட என்ன சொல்றாங்க, நீங்க கொடுத்தனாலதான் நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன், உங்களாலதான் நான் இப்படி எல்லாம் சாப்பிடுறேன், இப்ப படிக்கிறேன், எல்லாமே உங்களுடைய காசுலதான், உங்களுடைய உதவியில தான், நீங்க கொடுத்த வேலைனாலதான் சொல்லிட்டு உங்களை பாராட்டுறாங்க, புகழ்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு தேவைக்கு வராங்க. அவங்கள நீங்க என்ன பண்ணுவீங்க, பரவாயில்ல இவன் நம்ம கொடுத்ததுக்கு நன்றியோட இருக்கான், அதனால நம்ம இனிமேல் எதை கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம்னு உங்களுக்கு மனசு வரும். இதே இன்னொரு கூட்டம், நீங்க கொடுத்தாலும் கொடுக்குற வரையும் வாங்கிட்டே இருப்பாங்க, வேணுங்கிறப்பெல்லாம் நின்றுகிட்டே இருப்பாங்க, அதுக்கு நம்மளத குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க மறுபடியும் தேவைன்னு உங்கள்கிட்ட நின்று கேட்டா நீங்க கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்க. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் நமக்கு நிறைய நிகமத்துகளே கொடுத்திருக்கான். நம்ம சொந்த வீடு இல்லைன்னு சொல்றோம், ஆனா வாடகைக்காவது அல்லாஹ் நமக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கான். இங்க வாடகைக்கு கூட வீடு இல்லாம பிளாட்ஃபாரத்துல தங்கக்கூடியவங்க இருக்காங்க. நமக்கு கொஞ்சம் உடம்புல சரியில்லைதான், முட்டி வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, கொஞ்சம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அல்லாஹ் நமக்கு கண்ணை கொடுத்திருக்கான், கையை கொடுத்திருக்கான், காலை கொடுத்திருக்கான். இதையெல்லாம் நம்ம நினைச்சு நன்றி செலுத்துறோமானா செலுத்த மாட்டோம். அவன் 100 கொடுத்துட்டு 2 குறைய வைக்கிறான். எதுக்குன்னா அந்த குறை அவனை நினைப்பதற்காகத்தான் வச்சிருக்கான். ஆனா நாம என்ன சொல்றோம், அவனை குறை சொல்வதற்காகவே நம்ம அதை எடுத்துக்கொள்றோம். ஆனா அல்லாஹ் அதை விரும்புறது இல்ல. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ் கொடுத்தது நிறைய இருக்கும், கொடுக்காதவே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், நன்றியுள்ள அடியானா நீ இரு, அதுதான் எனக்கு பிடிக்கும் நல்லா சொல்றான். அதனால நம்மள்ட்ட இருக்கிறதை கொண்டு நம்ம நன்றி செலுத்திட்டே இருந்தோம்னா மறுபடியும் நம்ம எத்தனை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். நமக்கு அல்லாஹ் ஒரு வேலையை கொடுத்திருக்கான், வருமானத்தை கொடுத்திருக்கான், சில தேவைனாலும் நம்ம கடன் வாங்கியிருக்கோம். கடனை மட்டும் யோசிக்க கூடாது, நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நிலைமை இருக்கு, நமக்கு 3 நேரம் சாப்பாட்டை கொடுத்திருக்கான், ஒரு வேலையை கொடுத்திருக்கான், நிச்சயமா அந்த கடனையும் அல்லாஹ்வே தீர்த்து வைப்பான். நீங்க நம்பி அல்லாஹ்வுக்கு கொடுத்ததற்கு நன்றி சொன்னீங்கன்னா இல்லாததை எது கேட்கிறீங்களோ அதை விரைவாக அல்லாஹ் கொடுப்பான். சரி, இப்ப எப்படி நன்றி செலுத்துறது அப்படிங்கக்கூடிய சந்தேகம் வரும். அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துறதுங்கிறது அல்லாஹ்வை புகழ்வதாக இருக்கு. அதனால நீங்க எந்த வார்த்தையை கொண்டு வேணா புகழலாம். முக்கியமா 2 வார்த்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க, அது இல்லாம குர்ஆன்லயே வந்திருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது 2 வார்த்தைன்னா, ஒண்ணு அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், அப்படின்னா
அல்லாஹுடைய ஒவ்வொரு நிலையிலையும் அல்லாஹுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம்னு அர்த்தம். அப்படின்னா ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு துளி துளியான விஷயத்து கூட உன்னை நான் பாராட்டுறேன், புகழ்றேன், உன்னையவே நான் புகழ்றேன்னு அர்த்தம். அடுத்து இரண்டாவது பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படின்னா அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் அர்த்தம். அப்ப இந்த இரண்டு வார்த்தைகள் ரொம்ப சிறந்ததா இருக்கு நன்றி செலுத்துறதுலயே. இந்த ரெண்டு வார்த்தையை நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள்ல ஓதி வாரம் முழுவதும் நீ கொடுத்த நிகமத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்லி நன்றி செலுத்தி விட்டு உங்களுடைய துவா கேட்டீங்கன்னா உங்களுடைய துவா கபுலாகும். இப்ப அந்த ரெண்டு வார்த்தையை தான் நம்ம ஓத போறோம். ஜும்மாவுடைய நாள்ல வெறும் விவாதத்தை கேட்டுட்டு கடந்து போகாம நம்ம கையோடு சேர்ந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், 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 அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அடுத்த திக்ரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்,
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹ்.